மாயனை மன்னு என்ற பாசுரத்தில் ஆண்டாள் தனது தோழிகளுக்கு கண்ணனின் பெருமையையும் அவரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளையும் விளக்கி அவரையும் தனது வழிபாட்டு முறையில் இணைக்க அழைக்கிறார். திருப்பாவையின் முக்கிய அம்சமான பக்தி மற்றும் பண்பாட்டின் மீது ஆண்டாள் வலியுறுத்துகிறார். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனின் பெருமையை எளிய மொழியில் விரிவாக விவரிக்கிறார். அவரது தன்மைகளை ஒவ்வொன்றாக விவரிக்கப் பெறுகின்றன. மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை. மாயன் கண்ணன் மாயவினை செய்யும் திறன் வாய்ந்தவன். அவன் வாழ்க்கை மெய்யாகவும் அதே சமயம் மாயமானது போலும். வடமதுரை மைந்தன் அவன் வடமதுரையை சேர்ந்த தலைவன், அந்த நகரத்தின் பெருமையை உண்டாக்கியவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை நதியின் தூய்மை, கண்ணன் யமுனை நதிக்கரையில் விளையாடியது அந்த ஆற்றின் தூய்மையை மேலும் உயர்த்தியது. யமுனை துறைவன், அந்த துறையின் வசதி விளக்கமாக கண்ணன் விளங்குகிறான். ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. ஆயர்குலம், கண்ணன் ஆயர்குலத்தில் பிறந்த அந்த குலத்திற்கு உயர்ந்த பெருமையை சேர்த்தார். அணி விளக்கு, கண்ணன் மங்கள விளக்காக அந்த குலத்தில் பிரகாசித்தார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் அவன் யசோதையின் பாசத்தால் மடியில் கட்டப்பட்டவன். குடல் விளக்கம், தாயின் கருவில் அவன் தோன்றியது அந்த குடலை ஒளிரச் செய்தது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது. தூயோமாய், முதலில் தூய்மையான மனம், உடம்பு மற்றும் உடை ஆகியவற்றுடன் வாருங்கள். தூமலர், தூய்மையான மலர்களால் கண்ணனை வழிபட வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயால் பாடுதல், கண்ணனின் பெருமைகளை சொல்லி பாட வேண்டும். மனத்தினால் சிந்தித்தல், அவனுடைய குணாதிசயங்களை மனதில் சிந்திக்க வேண்டும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். பாவங்கள் அழிய வேண்டும். கண்ணனை உண்மையுடன் நினைத்தால் நம் பழைய பாவங்களும் நம் அறியாமல் நிகழும் பாவங்களும் தீயில் எரியும் தூசாக மாறிவிடும். செப்பு ஏலோர் எம்பாவாய். பாசுரத்தின் முடிவில் ஆண்டாள் தோழிகளிடம் இதைச் செய்யுங்கள் என்று அழைக்கிறார். இது அனைவருக்கும் சமர்ப்பணத்தை அழைப்பதாகும். தூய்மை முக்கியம். ஆண்டாள் கண்ணனை அடைய முதல் படியாக தூய்மையை வலியுறுத்துகிறார். தூய்மையான மனதுடன் மட்டுமே பக்தி செழிக்க முடியும். பக்தியின் 3 நிலைகள்: வாயால் பாடுதல், மனதால் சிந்தித்தல், உடலால் தொழுதல். கண்ணனின் கருணை, அவனது திருநாமத்தை கூறுவதால் நம் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று சொல்கிறார். தூய்மை உள்ள சிந்தனை, பக்தியுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும். குழு வழிபாடு, ஆண்டாள் தோழிகளை அழைத்தபடி நாம் சகஜனர்களுடன் இணைந்து பக்தியை வளர்க்க வேண்டும். புனித மன்னிப்பு, நாம் செய்த பிழைகளை உணர்ந்து அவற்றின் மன்னிப்பை இறைவனிடம் வேண்டுதல். இந்த பாசுரம் பக்தியின் அடிப்படையான பண்புகளை கூறுவதுடன் பக்தியின் மூலம் கிடைக்கும் நிம்மதியையும் அறவழியையும் தெளிவாக விளக்குகிறது.